கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம கூட ராஜேஷ் சார் இருக்காங்க. இப்ப எப்படி சொல்றது? கிட்டத்தட்ட இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் வின் தான். எல்லாருமே வந்து எதிர்பார்க்கவே இல்ல. எட் பேஸ்டன்னா அப்படி இந்தியாவுக்கு வந்து அது கண்டிப்பா அங்க வந்து நமக்கு ஒரு ஸ்டாட் இல்ல, வின்னிங் ரெக்கார்ட்ஸ் இல்ல, அப்படி இப்படின்னு நெறைய பேசிட்டு இருக்கும் பட்சத்துல, இப்போ இந்தியா வந்து அத மாத்தி காட்டியிருக்காங்க அப்படிங்கும்போது, அ இது மட்டும் இல்லாம நெறைய அத பத்தின விஷயங்கள் வந்து கருத்துக்கள வந்து நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு ராஜேஷ் சார் இருக்காங்க. சார் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த வெற்றிய? வணக்கம், வணக்கம் சந்தோஷ். நம்ம வந்து என்னன்னா, இந்தியா இப்ப எத முடியாதுன்றாங்களோ, அத தான் முடிச்சு காட்டுறாங்க. ஒண்ணு வந்து கேபா, எஸ் சார். அடுத்தது சவுத் ஆப்பிரிக்கால இந்த நியூலாண்ட்ஸ். இதுவரைக்கும் இந்தியா நியூலாண்ட் யா. வின் பண்ணது நியூலாண்ட்ஸ். பயங்கர பேசி ட்ராக் அப்டின்னாங்க. அதுல வின் பண்ணாங்க. இப்போ இங்கிலாந்துல வந்து எட்ஜ்பாஸ்டன். ஓகே. பிரேக்கிங் த பிரிமிங்ஹாம் ஜிங்க்ஸ் அப்படின்னு வின் பண்ணியிருக்கான். அதுவும் இது இமாலய வெற்றி. நாட் ஸ்மால் ஒன். 386 336ன்றது ஒரு பெரிய வெற்றி. ஒரு இமாலய வெற்றி. அது நிஜமாவே வந்து இந்திய கிரிக்கெட்டுக்கு இது ஒரு மைல்கல் தான். ஓகே சார். இப்போ கௌதம் கம்பீர் வந்து அவருக்கு மேல நெறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு. அதே போல சுப்மன் கில் மேல நெறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு. இது எல்லாமே முதல் டெஸ்ட் வரைக்குமே இருந்துச்சு. இப்ப இந்த 2வது டெஸ்ட்ட பார்த்ததுக்கு அப்புறம் அது எப்படி மாறும்னு நெனைக்கிறீங்க? அவங்க டெஃபினட்டா இது சரியான ஒரு பார்த்தீங்கன்னா, பாத்துல இருக்காங்கன்னு நெனைக்கிறீங்களா? டெஃபினட்டா தே ஆர் கோயிங் வித் ரைட் வே. இது பார்த்தீங்கன்னா, கில்லுக்கு இது பயங்கர ஒரு அட்வான்டேஜ். அதுவும் கேப்டனா இருந்து யங்கஸ்ட் கேப்டன் டு வின் அ டெஸ்ட் மேட்ச் அப்ராட். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சுனில் கவாஸ்கர் தான். ஓகே. அதுக்கப்புறம் இவர் தான் யங்கஸ்ட் கேப்டன் இப்ப. ஸோ இது வந்து இங்கிலாந்துல போயிட்டு வித்தவுட் பும்ரா அண்ட் இந்த இதுல வின் பண்ணது அவருக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவா இருக்கும். ஓகே. ஸோ அவர் மேல இனிமே வந்து ஒரு கேப்டன்சி கில் கேப்டன்சின்றது வந்து இது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ். ஓகே சார். நிறைய ஆ பேர் அவங்கள வந்து அவரோட கேப்டன்சியை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி தட் வில் செட்டில் டவுன் இந்த விக்டரியோட. எஸ் சார். அஸ் அ பேட்டரா வந்து அவர் நெறைய ப்ரூவ் பண்ணி காட்டிட்டாரு. ஏன்னா எட் பேஸ்டன்ல வந்து 3 டிஜிட் நம்பர் அப்படிங்கிறதே வந்து இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ்க்கு வந்து ஒரு சிம்ம சொப்பனமா தான் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு எல்லாருக்குமே. ஏன்னா எல்லாமே ஒன்ஸ் இன் அ வைல்ங்கிற மாரி இருந்திருக்கு. அ இப்ப ரீசென்ட்டா இந்த 2 இன்னிங்ஸ்லயுமே இவர் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணிட்டாரு. ஒரு 269 அண்ட் தென் 160 பிளஸ். அ ரொம்ப ஈஸியா காட்டுறாரு சார். எப்படின்னு நெனைக்கிறீங்க அத? இல்ல இது வந்து என்னன்னா, அவரோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயும் நல்லா ஆடுனாரு. ஸோ இந்த டெஸ்ட் வந்து ஹி வாஸ் கிரேட். ஹி வாஸ் இன் ஹிஸ் ஓன் வேர்ல்டுன்னு தான் சொல்லலாம். ஓகே. ஹி வாஸ் இன் அ கிரேட் பேட்ச். அத நல்லா யுட்டிலைஸ் பண்ணாரு. அண்ட் தேர் போலிங் வாட் எவர் த போலிங் இல்லையா? அந்த போலிங் தே வர் நாட் டிசிப்ளின்ட் இனஃப்னு சொல்லலாம். ஸோ அத வந்து கில் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டார். ஓகே சார். எனக்கு என்னன்னா ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் பெர்சன்ங்கும்போது ஒரு மசில் மெமரி இருந்துட்டே இருக்கும். சில சின்ன வயசுலேருந்து அவங்க எப்படி ப்ராட் அப் பண்றாங்க அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா அவருக்கு பேட்லேருந்து கொஞ்சம் உடம்ப ஒட்டி வராது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையா, அதுவும் குறிப்பா சேனா கண்ட்ரீஸ்ல இருந்துச்சு. சப்கான்டினென்டல் பிட்ச்ல வந்து அவருக்கு பெருசா இது இல்ல. இப்போ பென் ஸ்டோக்ஸ் வந்து தோத்ததுக்கு ஒரு ரீசன் ஒன் ஆஃப் த ரீசனா என்ன சொல்றாருன்னா, சப்கான்டினென்டல் பிட்ச் மாரி இருக்கு இது அப்படின்னு. ஸோ அதனால தான் டெஃபினெட்லி நான் அது இல்ல அது சப்கான்டினென்ட் பிட்ச் அந்த அது அவங்க தான். தட் இஸ் தேர் இது இங்கிலீஷ் கண்டிஷன்ல அவங்க பிட்ச். இட் சூட்டட் இந்தியா மோர். அது நம்ம ஒரு இது கிடையாது. பிளஸ் வந்து என்னன்னா, கில் மேபி இந்த கிரீன் டாப்ல தட் வி கேன் சி இந்த லார்ட்ஸ்லயோ இல்லாட்டி அதர் ஃபியூச்சர் டெஸ்ட்ல நமக்கு தெரியும். பட் என்ன இருந்தாலும் வாட் எவர் த பிட்ச் ஆர் வாட் எவர் திஸ் திங் த நாக் ஆஃப் 267 அண்ட் 150 பிளஸ் இன் அ சேம் டெஸ்ட் மேட்ச் இட் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். இட் இஸ் அ வெரி பிக் ஃபீட். ஓகே. அத நம்ம வந்து என்னன்னா இந்த பிட்ச்னால அவர் அடிச்சாரு. இதே பிட்ச் தான் மத்தவங்களுக்கும். இங்கிலாந்துக்கும் அதே பிட்ச் தான். ஓகே. ஆனா சோ அதே பென் இட் இஸ் ஸ்டோக்ஸ்க்கு நாட் 2 இன்னிங்ஸ்க்கு 33 தானே சார் ஆச்சு. டெஃபினட்டா அதேதான். அது பேட்டிங் இதுதான். அண்ட் இட் டிட்ன்ட் ஈவன் டர்ன். அதான் டர்ன் கிர்ன் ஆயிருந்தா கூட ரொம்ப சப்கான்டினென்ட் இதுன்னு. இட் வாஸ் நாட் ஈவன் டர்னிங். பாத்தீங்கன்னா, அந்த நியூ பால்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஷைன்ல கொஞ்சம் இதுவாச்சே ஒழிய, மத்தபடி வந்து த பிட்ச் வாஸ் ஃபிளாட் இனஃப். ஓகே. அதனால இந்த கிரிட்டிசிசம் ஆன் சப்கான்டினென்ட் டைப் பிட்ச் ஷூட்டிங் கில்ன்றது கிடையாது. ஓகே சார். நீங்க இத்தன வருஷமா கிரிக்கெட் வந்து ஃபாலோ பண்றீங்க. பொதுவா வந்து பிட்சஸ வந்து மோசமா சொல்றதுன்னா, ஒண்ணு பாகிஸ்தான சொல்லுவாங்க. இல்ல வெஸ்ட் இண்டீஸ சொல்லுவாங்க. தார் ரோட் பிட்ச் மாரி இருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயமா சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு இங்கிலாந்து வந்து பிட்சஸ்க்கு பேர் போனது பவுலர்ஸ்க்கு ரொம்பவே வந்து சாதகமான ஒரு இடமா இருக்கும்போது, இப்போ அந்த இடமே வந்து ஒரு தார் ரோட் பிட்ச் மாரி இருக்கிறது வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒரு கிரிக்கெட் இல்ல விமர்சகர். அதுதான் சார். இது வந்து என்னன்னாக்கா, எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, இந்த T20 அண்ட் ஷார்ட்டர் ஃபார்மேட் இருக்கு இல்லையா? ஸோ தே சேஞ்ச் த பிட்ச் கண்டிஷன் அக்கார்டிங்லி. ஓகே. அதனால இருக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து அவங்க வந்து பேஸ்பால்
they would have thought that they can score big runs and put pressure. அதனாலேயே இந்த பிச்சர்ஸ் வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் ஃபேவரிங் த பேட்ஸ்மேன் ஆக கூட பண்ணிருக்கலாம் அவங்க. ஓகே, தட் பேக் ஃபயர். ஓகே, ரெண்டு காரணங்கள். ஒன்னு வந்து தே ட்ரஸ்டட் பேஸ்பால் அண்ட் புட் அ லிட்டில் பிட் ஃபிளாட் விக்கெட் டு ஸ்கோர் பிக். ஒரு 600 ரன் 650 ரன் அடிச்சு அந்த ப்ரெஷரை கிரியேட் பண்றதுக்கு. பட் அது பேக் ஃபயரா இருக்கு. ஓகே, தட்ஸ் இட். அதே போல இப்போ சுப்மன் கில்லோட கேப்டன்சி வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுல ஒரு நல்ல மூமெண்ட் அப்படின்னா டிக்ளேர் பண்றதை வந்து ரொம்ப லேட் பண்ணி பண்ணாரு. கரெக்டா ஒரு 606 டார்கெட்டுங்கிறது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அது வந்து எனக்கு தெரிஞ்ச பர்பஸா தான் அவர் பண்ணாரு. நீங்க என்னன்னா he wanted to bowl ஒரு 10 ஓவர்ஸ் ஈவினிங்கும் அந்த நெக்ஸ்ட் மார்னிங் அந்த ஓவர் காஸ்ட் அந்த மார்னிங் கண்டிஷன்ல வித் மார்னிங் கண்டிஷன்ல அவர் ஒரு 10 ஓவர் போடணுன்ற அந்த ஐடியால தான் he would have declared லேட்டா. அதனால ஒரு பெரிய இது கிடையாது. அதனால தான் பாத்தீங்கன்னா அந்த நியூ பால்ல ஓல்ட் பால்ல ஒரு 3 விக்கெட் அந்த ஈவினிங் ஒரு 3 விக்கெட் அண்ட் நெக்ஸ்ட் மார்னிங் ஒரு 2 விக்கெட் எடுக்க முடிஞ்சது. ஸோ அது வந்து தப்பே கிடையாது. அண்ட் ஆல்சோ என்னன்னாக்கா அவங்க வந்து பேஸ்பால்னால அந்த ஒரு 600 ரன் அந்த டிக்ளேர் பண்ணது. அதனால ஒரு பெரிய இது கிடையாது. அண்ட் மெயின் திங் கிரெடிட் ஹாஸ் டு கோ டு ஆகாஷ்தீப். அவர் வந்து பயங்கரமா பந்து வீசினாரு. ஒரு நல்ல ஒரு தொடக்கம். ஒரு 10 விக்கெட் ஹால் இன் இங்கிலாந்து வந்து பெரிய விஷயம். அண்ட் இட் இஸ் ஆல்சோ த 10 விக்கெட் பெஸ்ட் போலிங் ஃபீவர் ஃபார் எனி இந்தியன் போலர் அது. ஸோ அவர் நிஜமா அவரோட போலிங் பாராட்டக்கூடியது. ஓகே, த லைன் லென்த் எல்லாமே. அவருடைய பவுலிங் பார்க்கும்போது ஒரு மினி முகமது ஷமி மாதிரி தான் இருக்கு. ஒரு ஆக்ஷனா இருக்கட்டும், அந்த லென்த்தை பிடிச்சி போடுறதா இருக்கட்டும், பட் பேஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. மற்றபடி அவர் ஒரு முகமது ஷமிக்கு நல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்டா இருக்காரு அப்படின்னு. டெஃபினட்டா அவர் வந்து என்னன்னா ஹி போல்ஸ். அவரை வந்து நியூ பால்ல ரொம்ப நல்லா பந்து வீசுவாரு. அவர் வந்து என்னன்னா ஸ்லோலி இஃப் ஹி கெட்ஸ் தட் நேக் அந்த ஓல்ட் பால் யூஸ் பண்ண இது பண்ணிட்டாருனாக்க இல்ல அவர் வந்து நல்ல ஒரு கிரேட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஷமி அண்ட் கிரேட் சப்போர்ட் ஃபார் பும்ரா வந்துருவாரு. ஓகே, அதுதான் அவரோட அந்த சில பால்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் 2 விதமாகவும் ஸ்விங் பண்ணாரு. அவுட் ஸ்விங்கர், இன் ஸ்விங்கர், ஹி யூட்டிலைஸ்ட் இட் வெரி வெல். அவர் வந்து ஒரு சில ஒரு ஸ்பெல் வந்து அவர் அன்பிளேயபிளா அந்த ப்ரூக்கோட விக்கெட்டா இருக்கட்டும், அவர் ஆசம். ஹி ஜஸ்ட் கிரஷ்ட் இங்கிலாந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல. ஓகே சார். பிளஸ் இப்போ நம்ம இன்னொன்னு பார்க்க வேண்டியது என்னன்னா ஆகாஷ்தீப் வந்துட்டு அடுத்த லார்ட்ஸுக்கும் அவருடைய பொசிஷனை வந்து சீல் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? டெஃபினட்டா இப்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லார்ட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா பும்ரா வில் பேக் கில்லே சொல்லிட்டாரு. ஸோ பும்ரா, சிராஜ், ஆகாஷ்தீப் 3 பேர். பும்ரா வந்து பிரசித் கிருஷ்ணாக்கு பதிலாக வருவார். ஓகே, அதுல எந்த மாற்றமும் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. ஸோ ஆகாஷ்தீப் டெஃபினட்டா அடுத்த ஃபியூ டெஸ்ட் இந்த சீரீஸ் எல்லாமே ஆடுவார். ஓகே சார். இப்போ அந்த டியூக் பால் பிரச்சனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? ஈவன் நேத்தி கூட கில் வந்து அந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு, பால் வந்து ரொம்பவே சாஃப்ட் ஆகிடுது, அது ரொம்ப சீக்கிரமா அப்படிங்கிறது. அதை நீங்க அதுதான் இதே மாதிரி முன்னாடி இந்தியாவில சொல்லுவாங்க. இந்த டியூக் பால் டெஃபினட்டா ரொம்ப சாஃப்ட் ஆனதுனால போலர்ஸ்க்கு ஒண்ணுமே இல்லை. அன்லஸ் அதர்வைஸ் பிச்சர்ஸும் பாத்தீங்கன்னா பிளாட்டா இருக்கு. ஸோ நோ பர்ச்சேஸ் ஆர் எனிதிங் ஃபார் த போலர்ஸ். இது மாதிரி இருந்தா நல்லா இருக்காது. ஒரு அதுவும் ஃபிளாட் ட்ராக்ல இருந்து மேபி லார்ட்ஸ்ல பார்க்கணும். பிச்சர்ஸ் கொஞ்சம் போலருக்கு ஏதுவா இருந்ததுனாக்கா ஹவ் த டியூக் பால் பிளேஸ். ஓகே, அதான் சார். இப்போ அது மட்டும் இல்லாம இப்போ இது முழுக்க வந்துட்டு இப்போ பென் ஸ்டோக்ஸ் வந்து அடுத்தும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க எங்க கோட்டை விட்டோம் அப்படிங்கறதுல ஒரு 2 மொமெண்ட் சொல்லியிருக்காரு. இந்தியா வந்து 200க்கு 5 இருக்கும் போதே நாங்க வந்து விக்கெட்ஸை டப்புன்னு எடுத்திருக்கணும். அதே போல நாங்க அடுத்து திரும்பி ஆடும்போது 80க்கு 5 இருந்தோம், நிறைய விக்கெட்டை வந்து லூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு. இதை நம்ம எப்படி பார்த்து எடுக்கலாம்? ஏன்னா இப்ப லார்ட்ஸ்ல வந்து மோஸ்ட்லி அது பவுலர்ஸ் ஃபேவரட்டான ஒரு கிரவுண்டு. அதுல நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இதே மாதிரியான நிறைய ஸ்கோர்ஸ் போகுமா? நிறைய பெரிய டார்கெட் வருமா லார்ட்ஸ்ல? இல்ல அந்த பிச்சை பார்த்தா தான் சரியா தெரியும். ஏன்னா அவங்க எப்படி ஆடுகளம் எப்படி இருக்க போகுதுன்றத பார்த்து தான் தெரியும். ஃபிளாட்டா இப்பயே சொல்ல முடியாது நம்ம எவ்வளவு ரன் வரும் என்ன ஏதுன்னு. இந்த பென் ஸ்டோக்ஸ் சொன்னது அதுதான். போன டெஸ்ட்டும் பாத்தீங்கன்னா இதே தான். இந்தியா வேற இன் கமாண்டிங் பொசிஷன். அந்த 5 விக்கெட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மடமடமன்னு லாஸ்ட் 5 விக்கெட்ஸ் ஒரு 40-50 ரன்ல விழுது. இந்த வாட்டி வந்து என்னன்னாக்கா 2 இன்னிங்ஸ்லயுமே வி ஸ்டேட் பேக். ஓகே, அந்த ஜடேஜாவோட இன்னிங்ஸோ அல்ல வாஷிங்டன் இன்னிங்ஸோ அந்த ஸ்டெபிலைஸ் பண்ணதுனால தான் அந்த ஸ்கோரு.
அதே மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா தி வெண்ட் அந்த அந்த ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ல தே லாஸ்ட் மெனி விக்கெட்ஸ். ஓகே. அது சில பால் வந்து அன்பிளேயபிள் டெலிவரி அந்த அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்டோக்ஸுக்கு வந்த பாலா இருக்கட்டும், ஆர்எல்ஸ் இவர் ரூட்டுக்கு வந்த பாலா இருக்கட்டும், சம் ஃபியூ அன்பிளேயபிள் டெலிவரிஸ், த லக் ஃபேவர்ட். சிராஜும் பாராட்டு. போலிங்ல பார்த்தீங்கன்னா சிராஜ் அண்ட் ஆகாஷ்தீப் அவர் தே டுக் இட். சிராஜுக்கு வந்து என்னன்னா ஒரு ப்ரெஷர் இருந்ததுன்னா அவர் நல்லா போடுறாரு நினைக்கிறேன். ஸோ வித்தவுட் பும்ரா சிராஜ் வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் விக்கெட் அதிகமாயிடுது போல இருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தா அவர் எடுக்கிறாரு. ஹோப்ஃபுல்லி ஹி டேக்ஸ் தட் சேம் கண்டினியூ த இன்னைக்கு சேம் அவரோட திங். கேட்ச் ஒன்று பாத்தீங்களா சார்? அது ரொம்ப நல்லா பிடிச்சாரு. அது பயங்கரமான கேட்ச், நல்ல கேட்ச் அது. இன்னொரு கேட்ச் பிடிக்க வேண்டியது, அது விட்டாரு. பட் இந்த வாட்டி இன்னொன்னு என்னன்னா கேட்சிங் வாஸ் மச் பெட்டர் இந்த வாட்டி இந்த டெஸ்ட். அது கில்லும் சொன்னாரு. கேட்சிங் கம்பேர் டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட், இந்த டெஸ்ட் வந்து கேட்சிங் வாஸ் குட், ஃபீல்டிங் வாஸ் பெட்டர். இன்னும் தேர் இஸ் ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் டெஃபினட்டா. பட் ஃபீல்டிங் வாஸ் மச் 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 பெட்டர். அதுதான் மெயின் ரீசன். இப்போ கௌதம் கம்பீர் வந்து அஸ் அ கோச்சா அவருடைய ரோலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? ஐ மீன் இப்போ ஆல்ரெடி அவர் 11 மேட்ச்க்கு மேல பண்ணிட்டு இருக்காரு. டெஸ்டர்ஸ்ல வந்து அவர் பெருசா எதுவும் வைக்கல அப்படிங்கிற ஒரு அவருக்கு மேல விமர்சனம் இருக்கும்போது இந்த வெற்றி வந்து அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு பக்கபலமா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இந்த விக்டரி வந்து என்னன்னா அவரோட இதை ஸ்டெபிலைஸ் பண்ணும். தென் டு பிரிங் ஆன் அவரோட இது யங்ஸ்டர்ஸ் எடுத்துன்னு வந்து இஸ் செட்டிங் அப் அ நியூ டீம். அதுக்கு ஒரு இது ஒரு தொடக்கமா இருக்கும். ஓகே. பிகாஸ் இஸ் செட்டிங் அப் அ டீம் வித் யங்ஸ்டர்ஸ். ஸோ இது ஒரு தொடக்கம். ஒரு கில்லு, தென் ரிஷப் பந்த் ஹீரா ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோம் அண்டர் கம்பீர். ஓகே. பட் இந்த வார்த்தையை தான் நான் வந்து ஒழிக்கணும்னு பாக்குறேங்கிற மாதிரி கம்பீர் சொல்றாரு. அதாவது இது வந்து டீம்ங்கிறது வந்து இனிமேல் யங் டேலண்ட்ஸா இருக்க போறாங்க. அதே போல வந்து இது ஒரு சூப்பர் ஸ்டாரை நம்பின டீமா இருக்காது அப்படிங்கறத வந்து அவர் ஒவ்வொரு முறையும் மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதுக்கு முன்னாடி பல பிரஸ் மீட்ல பார்க்கும்போதும் வித்தவுட் பும்ரா நாங்க சாம்பியன்ஸ் டிராஃபி அடிச்சோங்கிறத சொன்னாரு. அவர் நேரமோ என்னமோ தெரியல, பும்ரா இல்லாமலே இப்ப ஒரு ஃபோர்ட்ரஸ்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க. டெஃபினட்டா அது ஒரு மேஜர் பாசிட்டிவ் ஃபார் இந்தியா. ஒரு எந்த ஸ்டார் பிளேயர் இல்லாம வின் பண்றதுன்றது ஒரு பெரிய ஒரு இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு தொடக்கமா இருக்கும். ஓகே. ஸோ தட் இட் இஸ் நாட் ஒன் மேன் டீம். முன்னாடி நம்ம அந்த காலத்துல சொல்லுவோம் சச்சின் இல்லைன்னா அதுக்கப்புறம் கோலி அந்த மாதிரி இல்லாம இந்த வாட்டி வந்து எல்லா பிளேயருமே இட் இஸ் அ டீம். இப்போ சீரீஸ்ல வந்து 1-1ன்னு வந்துட்டோம். இன்னும் ஒரு 3 மேட்சஸ் இருக்கு. அடுத்த மேட்ச் வந்து லார்ட்ஸ்ல. எனக்கு தெரிஞ்சு லார்ட்ஸ்ல வந்து இப்போ இங்கிலாந்துல பவுலர்ஸை விட நம்ம பவுலர்ஸ்க்கு தான் நல்ல ரிதம் இருக்கும், நல்ல ஒரு இது கிடைக்கும் அப்படின்னு தோணுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? டெஃபினட்டா பாத்தீங்கன்னா இந்த 2 டெஸ்ட்லயுமே பாத்தீங்கன்னா இந்தியன் bowlers have used very well. அவங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அவங்க இது பண்ணாங்க. பட் இந்தியன் bowlers have used the pitch conditions very well. அண்ட் வந்து என்னன்னாக்கா ஜோஃப்ரா ஆர்ச்சரும் இஸ் கம்மிங் பேக் ஃப்ரம் இன்ஜுரி. எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்றது ஒரு இது இருக்கு. பிளஸ் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்ரிபடி ஹஸ் காட் தட் ஸ்டார்ட். இப்போ புன்வாவும் ஒரு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. சிராஜ் இந்த வாட்டி நல்லா பந்து வீசினார். ஆகாஷ்தீப். ஸோ வி வில் ஹாவ் பாசிட்டிவ். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஓக்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்லைட் ஓரளவு ஒரு ஃபியூ ஸ்பெல்ஸ் அவங்க எல்லாமே ஒரு ஃபியூ ஸ்பெல்ஸ் தான் போட்டாங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா கேர்ஸா இருக்கட்டும், டங்கா இருக்கட்டும், ஆர்எல்ஸ் ஓக்ஸா இருக்கட்டும், தே வேர் குட் இன் பேட்சி, நாட் த என்டையர் திங் கம்பேர் டு இந்தியா. மோஸ்ட்லி ப்ராபப்ளி வந்துட்டு இப்போ இங்கிலாந்துல வந்து பவுலர் சேஞ்சஸ் இருக்கும். அட்கன்ஸ்டனும் அடுத்து கொண்டு வரதா ஸ்குவாட்ல வந்து இணைச்சிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் ஜிம்பாப்வே அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் அவர் வராரு. ஸோ பவுலர்ஸ்ல சேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இங்கிலாந்து? டெஃபினட்டா இது ஒன்று வந்து என்னன்னா இவர் வர்றதுனால ஒரு சேஞ்ச் இருக்கும். தட் இஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சர். பிளஸ் வந்து இன்னொன்று இன்கேஸ் அட்கின்சன் இஃப் இஸ் ஃபுல்லி ஃபிட் டெஃபினட்டா ஹீ கேன் ரீப்ளேஸ் எனி ஒன் பவுலர். நன்றி சந்தோஷ். அடுத்த 3வது டெஸ்டில் சந்திப்போம். ஓகே. ஓகே சார். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ.